Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulih khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل كل من عند الله. قال النبي صلى الله عليه وسلم لا عدو ولا طيرة ولا سفر يعجبني الفال. قالوا وما الفال يا رسول الله؟ قال النبي صلى الله عليه وسلم كلمة طيبة. صدق رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, வெற்றி நல்கும் சஃபர் மாதம் நம்மிலே வருகை தந்திருக்கிறது. வெற்றி நல்கும் சஃபர் மாதம் என்று சொன்னதற்கே காரணம், அந்த மாதம் வெற்றி தராது. அந்த மாதத்திலே செய்யப்படுகிற எந்த காரியங்களும் கைகூடாது. அந்த மாதம் பீடையான மாதம், அந்த மாதம் வெறுக்கத்தக்க மாதம் என்று ஜாஹிலியாக்களிடத்திலே இருந்தது. அதற்காக இல்லை இல்லை, நீங்கள் நினைப்பதை போன்றல்ல, அந்த மாதம் வெற்றி தருகின்ற மாதம், பல்வேறு வெற்றிகளுக்கு அடித்தளமிட்ட மாதம். இஸ்லாம் பரவுவதற்கு, ஊர் உலகெங்கிலும் போய் சேருவதற்கு காரணமாக இருந்ததே ஹிஜ்ரத்து தான். அந்த ஹிஜ்ரத்தும் இந்த சஃபர் மாதத்தில் தான் தொடங்கியது. அல்லாஹ் வெற்றி தரவில்லையா? மிகப்பெரிய வெற்றியாக அல்லாஹ் தந்தான் அல்லவா? ஃபத்ஹ் மக்காவுக்கு அதுதானே அடித்தளமிட்டது. எனவே சஃபர் மாதம் வெற்றி நல்கக்கூடியது. சஃபர் மாதம் வெற்றி தராது. அந்த சஃபர் மாதமும் அல்லாஹ் தான். வஅனத்தஹரு, நான் தான் காலங்களாக இருக்கிறேன், நான் தான் நேரங்களாக இருக்கிறேன், நான் தான் மாதங்களாக இருக்கிறேன், நான் தான் வருடங்களாக இருக்கிறேன். அல்ல, காலங்களிலும் நேரங்களிலும் காட்சிகளை நான் தான் மாற்றி மாற்றி உங்களுக்கு நடத்தி காட்டுகிறேன். உலகத்தில் நிகழ்கின்ற எல்லா காட்சிகளும் நிகழ்வுகளும் அல்லாஹ் தானே நடத்தி காட்டுகிறான். வேறு யாராவது அதற்கு சக்தி பெற முடியுமா? நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், நான் தகுதி, அவர் தகுதி இல்லை, இவர் தகுதி, அவர் தகுதி இல்லை. அல்லாஹ் ஒரு தகுதியை வைத்திருக்கிறான். அந்த தகுதிகளை வைத்து உலகத்தை அழகாக நடத்தி கொண்டு போவான். ஃபஅலுல் ஹக்கீமி லா யஹ்லு மினல் ஹிக்மா லா யஹ்லு அனில் ஹிக்மா. ஒரு ஹக்கீம் நல்ல நுட்பம் உள்ளவன், அவனது எந்த சொல்லும் செயலும் நுட்பத்திலிருந்து விலகி இருக்கார். நிச்சயமாக அதிலே ஏதேனும் நுட்பங்கள் இருக்கத்தான் செய்யும், அதிலே மாற்று கருத்தே கிடையாது. எனவே சஃபர் மாதம் அது வெற்றி நல்கும் மாதம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நாம் அப்படியே சொல்லுகிறோம். வெறும் சஃபர் என்று சொல்லாமல் சஃபருல் முகஃபர், அதே போன்று முஹர்ரமுல் ஹராம், இப்படி நாம் அதோடு சேர்த்து சொல்லுகிறோம். உடனே அதற்கு கேள்வி எழும், அது எப்படி மாதங்கள் வெற்றி தருமாய்? மாதங்கள் எங்கே வெற்றி தரும்? மாதங்களும் அல்லாஹ் தானே. ஷத்தமணி இப்னு ஆதம், ஆதமின் மகன் என்னை திட்டுகிறான்.
காலத்தை திட்டுகிறான். நான் தானே காலமாக இருக்கிறேன், வனத்தகுரு, நான் தானே காலமாக இருக்கிறேன். எனவே காலத்தை திட்டக்கூடாது. அந்த காலங்கள் அல்லாஹுவாக இருக்கிறான், அவன் தான் காலங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். காற்றடித்த நேரத்திலே ஒரு பெண்மணி மேலே போட்டிருந்த போர்வை அது காற்றிலே பறந்தது. எளவு காற்றே என்று காற்றை பார்த்து திட்டியது அந்த வயோதிக பெண்மணி. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், ஏனம்மா அதை காற்றை திட்டுகிறாய்? காற்றா எடுத்து செல்கிறது, காற்றுக்கு ஏவப்பட்டிருக்கிறது, எனவே அது எடுத்து செல்கிறது. ஏவியவன் ஒரு பக்கம் இருக்க ஏவப்பட்டதை நீ திட்டுகிறாயே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு பக்கம் காரணம் ஒளிந்திருக்கும், ஆனால் மனிதன் அந்த காரணத்தை பார்ப்பதில்லை. அவனது கண்களுக்கு எது தென்படுகிறதோ அதையே காரணமாக பார்க்கிறார். ஒரு அழகான செய்தி ஒன்றை கிதாபிலே பார்த்தேன். ஒருவன் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அங்கே வந்த ஒரு 4 நபர்கள் அந்த தூக்கிலே தொங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்து விட்டு, இப்படி ஒரு மனிதனை மரணிக்க வைத்து விட்டார்களே, இதற்கு யார் காரணம் என்று கேட்டபோது ஒருவன் சொன்னான், என்ன காரணம் கேட்கிறீர்கள்? ஒத்தோ ஜாகிர் है, वो तो फांसी में लटक रहा है, देखो ना वो रस्सी उसके गर्दन को दबा रहा है. சொன்னானா, இல்ல பாருங்கிற வெளிப்படையா தெரியுது, இத போய் யார் சாகடிச்சான்னு கேக்குறீங்க? அந்த கயிறு தான் இந்த கழுத்தை நெரிச்சு அவனை சாகடிச்சிருச்சு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உடனே இன்னொருவன் சொன்னான், இல்லை இல்லை, நீ சொல்வது தவறு, அவனை சாகடித்தது அதுவல்ல, கீழே பார், அவன் நின்று கொண்டிருந்த அந்த பலகை, அந்த பலகை விலகியது, உடனே தொங்கி விட்டான். இந்த பலகை தான் அவனை சாகடித்து விட்டது என்றான். உடனே இன்னொருவன் சொன்னான், கொஞ்சம் அறிவோடு பேசும், அந்த பலகை தானாக விலகுமா? அங்கிருந்து ஒருவர் இழுத்தால் பலகை விலகும். அவன் தான் படுபாவி, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இழுக்கிறான். அவன் இழுத்தான் பலகை விலகிவிட்டது, தொங்கிவிட்டான். உடனே அவனாக இழுப்பானா? அவனை போய் குற்றம் சொல்கிறாய். அவனுக்கு மேலே ஒரு அதிகாரி நின்று கொண்டு இழு என்ற மாத்திரத்தில் இழுக்கிறான். அவன் தான் சரியில்லாதவன், ஈவு இரக்கம் இல்லாதவன். இதுவரையிலும் எத்தனை நபர்களை இப்படி அனுமதி, எத்தனை நபர்களுக்கு இப்படி உத்தரவிட்டு கொண்டிருக்கிறானோ, கொடுப்பாவி என்றான். அவனை ஏனப்பா திட்டுகிறாய்? அவனுக்கு மேலே ஒரு நீதிபதி, அந்த நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இணங்க அவர் உத்தரவிட்டு, அந்த உத்தரவை அவர் செயல்படுத்தி அவர் இழுத்து அதன் மூலமாக கட்டை விலகி தூக்கில தொங்கி இருக்கிறார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்தில் இருந்த ஒரு வயோதிக பெரியவர் சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் வெளிரங்க காரணங்கள், உள்ரங்கத்திலே ஒரு காரணம் மறைந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? இவன் இன்னொரு மனிதனை நாஹக் கதல் கருதியா, இவன் இன்னொரு மனிதனை கொன்று விட்டான். அந்த கொலை குற்றத்துக்காக வேண்டி நீதிபதி உத்தரவிட்டார். இவன் மீது இருக்கிற குற்றத்தின் காரணமாக அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் மட்டும் குற்றம் செய்யாமல் இருந்தால் தொங்குவானா? மனிதனது வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் நாம் குற்றம் செய்திருப்போம். அந்த குற்றத்தின் விளைவாக நமக்கு நெருக்கடி நிலை உண்டாகும். அந்த குற்றத்தின் காரணமாக நமது ரிசுக்கிலே பறக்கத் இல்லாமல் போகும். அந்த குற்றத்தின் காரணமாக நாம் அவப்பேர்களுக்கு ஆளாகலாம். அந்த குற்றத்தின் காரணமாக அல்லாஹ்வின் ரஹ்மத்துகள் தடைபட்டு போகலாம். அந்த குற்றத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய பிடிகள் ஏற்படலாம். அந்த குற்றத்தின் காரணமாக இவர் தொட்டதெல்லாம் துலங்காமல் போகலாம். இவ்வளவுக்கும் அவனிடத்தில் உள்ள குற்றம். வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் இல்லா, அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வளவு அழகாக சொல்கிறார், வருகின்ற அத்துணை முசீபத்துகளுமே பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களது கைகளால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதுதான். நீங்கள் குற்றம் செய்கின்றீர்கள், அந்த குற்றத்திற்கான விளைவுகளை நான் ஏற்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். பிறகு ரப்பிடத்திலேயே நாம் சொல்லி மீள்கிறோம், ரப்பே அந்த குற்றத்தை கூட செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நீதானே ஏற்படுத்தி தருகிறாய், அந்த வாய்ப்புகளும் கூட இல்லாமல் ஆக்குவாயாக. அத்தௌஃபீகு தௌஜீஹுல் அஸ்பாபி நஹ்வல் மத்லூபில் கைர் என்று
எங்களுக்கு மதரசாக்களிலே ஓதி தருவார்கள். தௌஃபீக் 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 என்று சொல்கிறோமே, அல்லாஹ் தௌஃபீக் கர்னா, அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அந்த தௌஃபீக்கை தனியாக கேட்கணும். தௌஃபீக்கை ஒவ்வொரு நல்ல காரியங்கள் செய்வதற்கும் நல் வாய்ப்பு. தௌஃபீக்கு அர்த்தம் என்ன? நல் வாய்ப்பு. அச்சா மோகா, நல்ல வாய்ப்புகள், ஹைரான வாய்ப்புகள் கிடைத்தால் அதற்கு பெயர் என்ன? தௌஃபீக். அந்த தௌஃபீக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? தௌஜீஹுல் அஸ்பாபி நஹ்வல் மத்லூபில் கைர். ஒரு ஹைரை செய்வதற்கான என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் ஒருங்கே அமைத்து தருவதற்கு பெயர் தான் தௌஃபீக். 2 பேர் பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்க. அவர ஹாஜத்துக்காக போனாரு, இன்னொருத்தரும் ஹாஜத்துக்காக போனாரு. அவர் உள்ள பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் பீஷாப் செஞ்சாரு, வெளியில வந்தாரு, ஒது செய்தாரு, பள்ளியில 2 ரக்காத் தொழுதாரு. ஏன்னா இவருடைய ஆதத், எந்த பள்ளிக்கு போனாலும் அந்த பள்ளியில 2 ரக்காத் தொழுவது வழக்கம். இவர் தொழுது முடிக்கின்ற வரையிலும் அவர் உள்ளிருந்து வரவே இல்லை. இவர் தொழுகையை முடித்துக் கொண்டு வெளியே வந்தார். என்ன இன்னும் வரலையா? டைம் ஆச்சு, இல்ல வந்துடுங்க. உடனே வெளியில வந்தார், கை கால கழுவினார், ஒது கூட செய்யல. இவரோட சேர்ந்து புறப்பட்டு போய்விட்டார். அல்லாஹ் ஒருவரை உள்ளே அமர வைத்து இன்னொருவரை ஒது செய்து தொழ வைத்து அனுப்புகிறான் என்றால், ஒருவருக்கு தௌஃபீக் செய்கின்றான் சஜ்னா செய்வதற்கு, இன்னொருவருக்கு அந்த தௌஃபீக்கை தரவில்லை. இதுதான் தௌஃபீக்கை நாம் விளங்கிக் கொள்வதற்கான அழகான உதாரணம் பெரியவர்களே. எனவேதான் நம்மிடத்தில் ஏதேனும் குற்றம் குறைகள் நிகழும் போது அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமது வாழ்க்கையிலே நிகழுமே தவிர அல்லாஹ்வையோ அவனுடைய அஸ்பாபுகளையோ காலங்கள் நேரங்களையோ குறைப்படுத்திக் கொள்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நாம் உள்ளத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். லா அதுவ வலா தியரத்த. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா அதுவ வலா தியரத்த. லா அதுவ என்றால் தொற்று நோய் என்பது கிடையாது. என்னுடைய மார்க்கத்திலே, முகத்தஸான இந்த ஷரியத்திலே, இந்த இஸ்லாத்திலே தொற்று நோய் என்பது கிடையாது. ஆனால் அந்த தொற்று நோய் இல்லை என்பதற்காக வேண்டி ஒருவருக்கு நேரடியாக முகத்துக்கு நேர்ல போய் இரும்புறத நபி அவர்கள் விரும்புற. அப்படி இரும்பிய காரணத்தால் அவருக்கு வந்தால் அதற்கு பேர் தொற்று நோய் இல்லை. இவர் இரும்பினால் அதனுடைய இன்ஃபெக்ஷனால் அவருக்கும் ஏற்பட்டது, அப்படித்தானே தவிர தொற்று என்பது கிடையாது. யார சொல்லலாம்? பாருங்கள், ஒரு குதிரைக்கு, ஒரு ஒட்டகத்துக்கு கொஞ்சம் சொறி ஏற்பட்டது, அதன் மூலமாக அடுத்தடுத்த குதிரைகளுக்கும் சொறி ஏற்பட்டு விட்டது, சிறங்கு ஏற்பட்டு விட்டது என்கிறார். உடனே நபியவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் அந்த முதல் ஒட்டகத்துக்கு சொறி எங்கிருந்து வந்தது, சிறங்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். அது அல்லாஹ்விடமிருந்து, அதே அல்லாஹ்விடமிருந்து தான் அனைத்துக்கும் வந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, தொற்று நோய் இல்லை என்று நபி அவர்கள் சொல்கிறார்களே, அதற்காக எதை ஒன்று மானம் தொற்று நோய் இல்லை என்று நாம் சகஜமாக இருக்கலாமா என்றால் அதையும் நபி அவர்கள் தடை செய்தார்கள். நீங்கள் இருமினால் நீங்கள் கைகளை கொண்டு பொத்திக் கொள்ளுங்கள், கையில் வைத்திருக்கக்கூடிய துணியை கொண்டு நீங்கள் அந்த அசுத்தத்தை துடைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே தும்முறாரு, 2 கையால வச்சு மூடுறாரு, கையில அப்படியே இருக்கு, 2 கையால் அப்படியே தேய்ச்சுக்கிறார். அதோட முசாபகா செய்யறாரு, மானக்கா செய்யறாரு. நபியவர்கள் தடை செய்தார்கள், சத்தத்தை தாழ்த்துங்கள். நீங்கள் தும்மும் போது ஏற்படுகிற சத்தம் பிறருக்கு இடைஞ்சலாக இருக்கலாம். அப்படி நீங்கள் தும்மும் போது ஏற்படுகின்ற அந்த சீற்றல், அதிலிருந்து வருகின்ற அந்த துகள்கள் பலருக்கும் போய் இடைஞ்சலை உண்டாக்கலாம், வேண்டாம் என்றார். அதே போன்றுதான் கைகளிலே குஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா, கைகள் கால்களிலே நோய்கள் ஏற்பட்டிருக்கிறதா, அவருக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் அவருடைய கைகளை படுகின்ற வகையில் கொடுக்காதீர்கள் என்றார்கள். நீங்கள் அவரை பார்த்தால் நீங்கள் ஒரு சிங்கத்தை பார்ப்பதை போல ஓடி விடுங்கள், பக்கத்தில் போகாதீர்கள். உங்களது ஈமான் பலகீனமாக இருக்கிறது. பிறகு உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்றால் அவர்தான் அந்த கஷ்டத்தை தந்து விட்டார் என்று அவரை இறைவனாக ஆக்கி விடுவீர்கள். எனவே உங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ரு ஃபிராரம் மினல் அஸதி, சிங்கத்தை பார்த்ததை போல ஓடி விடுங்கள் என்றார். நமது ஈமான் பலகீனம் என்கிற காரணத்தால். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தட்டிலே உணவை போட்டு குஷ்டம் ஏற்பட்ட ஒரு மனிதரை அழைத்து
தன்னுடன் அமர வைத்து, வாருங்கள் நாம் சேர்ந்து சாப்பிடலாம், என் ரப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒன்றும் ஆகாது என்றார்கள். நபி அவர்களது ஈமான் யகீன் அதனுடைய அந்தஸ்தை அளவை யாரேனும் நிர்ணயிக்க முடியுமா? அதை தொடத்தான் முடியுமா? எனவே நம்மை பொறுத்த மட்டிலும் என்னவோ அதை சொன்னார். லா அதுவ, எந்த வகையிலேயும் தொற்று நோய் என்பது கிடையாது இஸ்லாத்திலே. ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சரி பிடித்திருக்கிறதா? அடிக்கடி நீங்கள் சிந்திக்கொண்டே இருக்கிறீர்களா? பக்கத்தில் இருப்பவருக்கு இடைஞ்சலாக இருக்கும். வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள், உங்களுக்கான பரிபூர்ண நன்மையை நான் வாங்கி தருகிறேன். இரும்பிக் கொண்டே இருக்கிறீர்களா? பக்கத்தில் தொழுகையாளி, அவருக்கு சிரமம் ஏற்படலாம், வேண்டாம். நீங்கள் வீட்டிலே தொழுங்கள், இருமல் நின்ற பிறகு வாருங்கள், ஜமாத்தோடு தொழுத நன்மையை நான் வாங்கி தருகிறேன். எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள். கொஞ்சம் உடலிலே ஏதேனும் சொறி சிறகுகள் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள், பக்கத்திலே வந்து முசல்லிக்கு இடைஞ்சல் தராதீர்கள். நீங்கள் பூண்டை சாப்பிட்டு விட்டீர்களா, வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டீர்களா? நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வெங்காயத்தினுடைய வாசனை, அந்த பூண்டினுடைய நாற்றம் பரிபூர்ணமாக செல்லும் வரையிலும் நீங்கள் வராதீர்கள். நீங்கள் எனது பள்ளிக்கு வராதீர்கள். மக்களோடு மக்களாக இருந்து நீங்கள் சஜ்தாவுக்கு போகிற நேரத்தில் பக்கத்தில் உள்ளவருடைய தொழுகை வீணாகிவிடும், வேணாம். நபி அவர்கள் தடை செய்தார்கள். ஆனால் இன்று பாத்ரூமுக்குள்ளே போய்விட்டு வந்தால் வேறு யாருமே உள்ளே போக முடிவதில்லை. அந்த அளவுக்கு பாத்ரூம் தான் வெளி உலகத்திலே அவர்கள் தேர்ந்தெடுக்கிற இடம் எதென்றால் பள்ளிகளுடைய பாத்ரூம்கள். அந்த பாத்ரூம்களிலே வந்து சிகரெட்டை குடித்து விடுகிறார்கள், பீடியை குடிக்கிறார்கள், சுருட்டை கொடுக்கிறார்கள். அந்த இடத்தை ஃபுல்லா குத்தி குத்தி வச்சு எல்லாம் கண்ணங்கரேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது பள்ளியிலே அப்படிப்பட்டவர்கள் வருவதே கிடையாது. அவ்வளவு சுத்தபத்தமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் பல இடங்களில் பார்த்ததை நான் சொல்கிறேன். அப்படி நபியவர்கள் சொன்னார்கள், லா அதுவ, தொற்று நோய் என்பது கிடையாது. வலா துயரத்த, பறவை குறிபார்த்தல் என்பதும் கிடையாது. பறவை பறக்க விட்டு அது வலது பக்கத்தில் போகிறதா இடது பக்கம் பறக்கிறதா என்று பார்த்து காரியங்களை முடிவு செய்வது ஜாஹிலியாக்களிடத்திலே இருந்தது. அப்படி ஒரு முஸ்லிம் அதை செய்யக்கூடாது. பறவை ஜோசியம், பறவை குறிபார்த்தல் என்பது கிடையாது, அதை செய்யக்கூடாது. அப்படி ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் பறவை ஜோசியம் பார்த்து விட்டால், குறி பார்த்து விட்டால், அந்த மனிதனுடைய தௌபா ஏற்கப்படாது, அந்த மனிதனுடைய தொழுகை ஏற்கப்படாது. அவன் முழுமையாக தன்னை மாற்றி ரப்பிடத்திலே கலிமா சொல்லி மீள வேண்டும். இனிமேல் நான் எக்காரணத்தை கொண்டும் இதை செய்ய மாட்டேன் என்று ரப்பிடத்திலே சொல்லி மீள வேண்டும். அதோடு அவன் அப்படி செய்யவில்லை என்றால் 40 நாளைக்கு அவனுடைய பரதான அமல்களோ, அவனது நஃபிலான அமல்களோ, அவனுடைய துஆக்களோ ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வலா துயரத்த, பறவை குறி பார்த்தலும் கிடையாது. நான் பறவை குறியெல்லாம் பார்க்கறது இல்லை சார். ஆனா அப்பப்போ ஒரு அஜத்திட்ட போய் ஏதாவது ஜோசியம் கட்டு வருவேன். நவுது பில்லாஹி மின் தாலிக். ஹசரத்மார்கள் ஜோசியம் சொல்றதுக்கு அவங்க 7 ஆண்டுகள் ஓதி வருகிறார்கள். அதற்கடுத்து பாசில் வேற ஓதி வர்றாங்க ஜோசியம் பார்க்கறதுக்கா. ஹசரத் आप कुरान के जरिए से फाल देखते हैं क्या கேட்கிறாரு. நீங்க குர்ஆன் மூலமா ஃபால் பாப்பீங்களா? நான் கேட்டேன், ஃபால் என்றால் என்ன என்று கேட்டேன். இல்ல, எங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகள் வருமா வராதா, நாங்க போவோமா போக மாட்டோமா, நிகழுமா நிகழாதா, அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று நாம் நம்ப வேண்டும். அப்படி ஒருவர் இல்லங்க நான் அறியறேங்க, நான் தெரியுதுங்க, வாங்க உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா ஃப்ராடுன்னு நினைச்சுக்கணும். நம்மிடமிருந்து பணத்தை பறிக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். குர்ஆனை வைத்து திறந்து பார்த்து சொல்லுவது. இந்த நிலை கடைசியாக எங்கே கொண்டு போய் விடும்? ஜோசியத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். கடைசியாக அவனை முடக்கி போட்டுவிடும், அவருடைய வீரியத்தை அடக்கிவிடும், அடுத்தடுத்து நகல விடாமல் ஆக்கிவிடும். வீட்டுக்கு வந்த மருமக ரொம்ப பிரியமா இருக்காரு தன்னுடைய மகள்கிட்ட, நல்லா இருக்காரு, சந்தோஷம் தானே. இந்த சந்தோஷத்தை நீடிக்க விடுறதில்லை. உடனே போய் யார்கிட்டயாவது போய் ரொம்ப பிரியமா இருக்காரு எங்க மருமக மகள்கிட்ட, நல்லாதான் இருக்காரு, நல்லா வச்சிருக்காரு. ஆனா ஒரு பிரச்சனை, அவங்க அம்மா மேல ரொம்ப பிரியமா இருக்காரு.
அவங்க அத்தா மேல இன்னும் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அதனால முழுக்க முழுக்க என் மகன்கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி எதையாவது ஓதி கொடுங்க அப்படி ஜனனி. அவரும் ஏங்க அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, பெத்த தாய் தந்தைய மேல பாசமா இருக்க மாட்டாங்களா, பிரியமா இருக்க மாட்டாங்களா? உங்க மகனை நல்லா வச்சுக்கிறாருல்ல, அது போதுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வாங்க பாபான்னு சொல்லி அனுப்பணும். அது கிடையாது, நான் சர்க்கரையில ஓதி தர்றேன் அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓதி கொடுத்தா அதை கொண்டு போய் கலக்கி தன்னுடைய மருமனுக்கு கொடுத்தா வீட்டை விட்டு போகவே மாட்டாரு, வேலைக்கே போறது இல்லை, வீட்லயே உட்காந்துக்கிறாரு. சதா எந்த நேரமும் வீட்டுல பார்த்து பார்த்து எப்படா இவரை வெளியாக்குறதுன்னு தெரியாம மீனும் அதே அதிர்ந்துட்டு போய் ஹஜ்ரத் வீட்டை விட்டு போகவே மாட்டார், ஹஜ்ரத் வேற ஏதாவது செய்யுங்க, கொண்டு வாங்க ஒரு கிலோ ஜீனிய மீண்டும் ஓதி தர்றேன். மீனும் ஓதி கொடுத்தாரு பாருங்க, வெளியில போனவர் வரவே மாட்டாரு. ஒண்ணு உள்ள வந்தாருன்னா போக மாட்டாரு, அல்லது வெளியில போனா வர மாட்டாரு. எங்க இயல்பாக ரப்பு வைத்திருக்கிற நிலைதான் உயர்ந்தது. அதை நாம புரிஞ்சுக்கணும். பாசங்கள் என்பது தன் மனைவியிடத்திலே பிள்ளைகளிடத்திலே பாசமாக இருக்கிறார், நேசமாக இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் போய்கிட்டே இருக்கான். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை அவர் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? எப்படி தன்னுடைய தாய் தந்தையர்களிடத்தில் அவர் அன்னுண்ணியமாக இல்லாமல் இருக்க முடியும்? 20 ஆண்டுகள் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி நிக்கா முடிச்சு கொடுத்தே வெறுத்தரணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது நமக்கு. நம்ம மகள்கிட்ட நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தா போதுன்ற எண்ணம் தான் வரும். அதே போன்றுதான் குட்டி பசங்க. அவன் குட்டி பையன்னாவே அவன் அப்படித்தான் இருப்பான். இங்க இருந்து அங்க தாவுவான், அங்க இருந்து இங்க தாவுவான், எதையாவது எடுத்தானா தொப்புன்னு கீழே போட்டு உடைப்பான், எல்லாமே நடக்கும். 7 வயசுல 70 வயசு கிழவருக்குள்ள அனுபவத்தை எதிர்பார்க்க கூடாது. வயசு 7 பெரிய புசுருக்கு மாதிரி அவரை எதிர்பார்த்தா ஹஜ்ரத் மேரா பேட்டா துஆ கரோ, ஹஜ்ரத் என் பையன் பாத்தீங்களா ஹஜ்ரத் ஷரீர் ஒன்னான பர் ஷராரத்தா இருக்கான் ஹஜ்ரத், அவனுடைய ஷராரத்தை அடங்குறதுக்கு ஏதாச்சுங்க. ஹஜ்ரத் தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அவங்களுடைய முரீதின்கள்ல ஒருத்தர் தன்னுடைய பேர பிள்ளையை கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்த உட்கார வச்சார். ஹஜ்ரத் கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டே இருக்கிற போது ஹஜ்ரத் கேட்டாங்க, ஓ கौन बच्चा आपको क्या होना चाहिए அப்படின்னு கேட்டார். அந்த யார் அந்த பையன், உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரன் தான். என்ன அவனுக்கு எது ஜின்னு ஷைத்தான் எதுவும் பிடிச்சிருக்கா அப்படின்னு யார் கேட்டா? தானே ரம்தல்ல கேட்டார். எது ஜின்னு ஷைத்தான் எதுவும் பிடிச்சிருக்கா? क्या हजरत ऐसा पूछतारे, ஜின்னு ஷைத்தான் பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க. என் பேரன் அப்ப என்ன உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறானே, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கல, நகரல, போகல, அங்க வரல, இங்க வரல, இங்க பார்க்கல, ஏறல, இறங்கல. வெளியில இருந்து உள்ள வரும்போது சொல்லிதான் கூப்பிட்டு வந்தேன், உட்கார வச்ச இடத்துல உட்காரணுமா, நகண்டா முடிச்சு கொடுவேன் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே ஹஜ்ரத் சொன்னாங்க, இல்லைங்க, சின்ன பிள்ளைகளை அவர்களாக விடுங்கள், அவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படியே விடுங்கள், அதை நீங்கள் மாற்று நினைக்காதீர்கள். தானாக மாறும் ஒரு காலம் வரும், அவர்கள் புசுருக்காக மாறுவார்கள். 15 வயசு கூட ஆகலங்க. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான தாடி வைத்த பெரும் பெரும் பெருந்தகைகளுக்கு பாடம் நடத்துகிறார்கள். யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. 15 வயது கூட நிரப்பவில்லை, 7 வயதில் ஹாஃபிலாகி விட்டவர்கள் மிக துரித காலத்திலேயே மிகப்பெரிய ஆலிமாக ஆகிவிட்டார். அப்பொழுது பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருங்கொண்ட கூட்டம், 2 பறவைகள், சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் விளையாண்டு கொண்டே வந்துச்சு. அப்படி விளையாண்டு கொண்டே வந்தது பாட ஹால் வரைக்கும் வந்துருச்சு. பக்கத்துல வந்த போது 2 குருவில ஒரு குருவி ஓடி போயிருச்சு. உடனே ஹஜ்ரத் தெரிஞ்சாங்க, தன்னுடைய தலப்பாகையை கலட்டி மேல வச்சு புடிச்சிட்டாங்க. யார? அந்த இன்னொரு குருவியை புடிச்சிட்டாங்க. புடிச்ச மாத்திரத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஹஜ்ரத் தலப்பாகையை கலட்டி குருவியை பிடிக்கிறாங்க. உடனே ஹஜ்ரத் சொன்னாங்க, நான் ரொம்ப சின்ன பையங்க, இன்னஹு சபியன், எந்த ஒரு சின்னவன் தான், அவன் வலியாகவே இருந்தாலும், அல்லாஹுக்கே வலியாக இருந்தாலும் சின்ன வயசுடைய தன்மை இருக்கதான் செய்யும். அந்த வகையில தான் புடிச்சிட்டேன், யாரும் ஜிரிக்காதீங்க. அப்ப சின்ன வயதை வைத்து பெரிய கிழட்டு பருவத்தை போன்று எதிர்பார்க்க கூடாது. ஆனா நாம என்ன செய்யறோம்? அந்த சுறுசுறுப்பை எல்லாம் அமுக்கிறதுக்கு, அவனை அடக்கிறதுக்கு, அவனை ஒடுக்கி ஓரத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் தந்திரம் இருக்குதான்னு கேட்கறோம். சரி, அதுக்காக வேண்டி இதை ஓதுங்க, அமைதியாயிடும் புள்ள, இதை ஓதுங்க,
வேகமெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம் நம்மளும். ஏன்னா அடக்க முடியல நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட வீட்டுல இருக்கிற முக்காவாசி பொருள் உடஞ்சு போச்சு, அதுல ஒரு காவாசி தான் மிஞ்சி கிடக்கு, ஏதாவது ஓதி கொடுங்கன்னு கேட்கறாங்க. இப்ப வேற வழி இல்லாம எதையாவது ஓதி கொடு. அப்ப ஓதி கொடுக்கிற நேரத்தில் அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறது என்றால், மீண்டும் வந்து சொல்கிறார்கள், புத்தி பேதளிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான், யார்ட்டையும் பேச மாட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியல, மீண்டும் சாவி கொடுங்க ஹஸ்ரத். நல்லா இருந்தவனை உட்கார வச்சு மீண்டும் உட்கார்ந்துட்டான்னு சொல்லி அவனை எங்க வைக்கிறது? இது தேவையற்ற ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா அதுவ, தொற்று நோய் என்பது கிடையாது, வலா தியரத்த, பறவை குறி பார்ப்பதும் ஜோசியம் பார்ப்பதும் கிடையாது இந்த மார்க்கத்திலே. அதே போன்றுதான் எனக்கு ஒரு விஷயம் மிக ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. அல்பால் என்று சொல்கிறார்கள், என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது அல்பால் என்றார்கள். உடனே சஹாபாக்கள் விடுவார்களா, வமல் ஃபால் யா ரசூலல்லாஹ், ஃபால் என்றால் என்ன என்று கேட்டார். உடனே நபியவர் சொன்னார்கள், கலிமத்துன் தய்யிபா, நல்ல வார்த்தைகள், அதுதான் நற்குறி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நற்குறி என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது, அது எனக்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது என்றார். கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஃபாஅலு, நபி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நற்சகுணம் பார்ப்பவர்களாக இருந்தார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த நற்சகுணம் என்றால் என்ன? வெளியே வருகிறார்கள், ஒருவர் இன்னொருவரை அழைக்கிறார், யார் ராஷித் அப்படின்னு அழைக்கிறார். இன்னொருவரை அழைக்கிறார், யா நஜீ, ஓ நஜீ என்று அழைக்கிறார். ஒருவரது பெயர் நஜீ. நஜீ என்றால் வெற்றியாளனே, ராஷித் என்றால் நேர்வழி காட்டுபவனே. இப்படி ஒருவர் இன்னொருவரை அழைப்பதை கேட்டால் நபி அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இன்று நான் செல்லும் காரியத்திலே அல்லாஹ் வெற்றி தரப்போகிறார், இன்று நான் செல்லுகின்ற காரியத்திலே அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டப் போகிறான் என்று சொல்வார்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அழைக்கின்ற பெயரை வைத்து நற்குறியை மனதில் கொள்வது, அல்லாஹ் எனக்கு நல்வழி காட்டப் போகிறான், அல்லாஹ் எனக்கு வெற்றி தரப்போகிறான். எனவேதான் நபி அவர்கள் சஹாபிகள் யாரேனும் வந்தால் கேட்பார்கள், உங்க பெயர் என்ன என்று கேட்பார்கள். சஹ் என்று சொன்னார். சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அடி தொண்டையிலிருந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. சஹ் அப்படின்னார். நபியர்கள் சொன்னாங்க, என்னங்க இப்படி பேர் வச்சிருக்கீங்க? சஹ் என்றால் பாறை என்று அர்த்தம். பாறைனா பேர் வைப்பாங்க, அந்த பாறையில ஏதாவது இறங்குமா? பாறைனா பேர் வைப்பாங்க, வேணாங்க, சஹர் உங்களுக்கு இல்லை, இனிமேல் உங்களுக்கு சஹில். நபி அவர்கள் பெயர் வைத்தார்கள். சஹர் என்ற பெயரை சஹில் என்று மாற்றினார்கள். சஹாபி கேட்டார், யார சொல்லதா, இதற்கு என்ன அர்த்தம்? உங்களது அத்துணை காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். அதே போன்றுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் பக்கத்தில் வந்த போது நபிகள் கேட்டார்கள், அம்மா உன் பேர் என்ன? ஆசியா என்று சொன்னார். பாவம் புரிபவள் என்றது. ஏமா ஒரு பெண்ணு தன்னைத்தானே பாவம் புரிபவள் என்றா வைப்பாங்க? என்ன பெயருமா இது? வேணாம், இனிமேல் நீ ஜமீலா. நபி அவர்கள் சொன்னால், இனிமேல் உனக்கு நான் ஜமீலா என்று வைக்கிறேன். இன்னொரு பெண்ணை பார்த்து கேட்டார்கள், நபியரிடத்தில் அருகாமையில் வந்த சஹாபி பெண்ணை பார்த்து கேட்டார்கள், உன் பெயர் என்ன என்றார். பர்ரா, பரிசுத்தமானவள், தூய்மையானவள் என்று அர்த்தம். பரிசுத்தமானவள். எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், தன்னைத்தானே நான் பரிசுத்தமானவன் என்று சொல்லக்கூடாது. பரிசுத்தமானவன் யார் என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன். எனவே இன்றிலிருந்து உனக்கு நான் ஜைனப் என்று பெயர் வைக்கிறேன் என்று நபி அவர்கள் வைத்தார்கள். அதே போன்று பர்ரா என்ற இன்னொரு பெயரை ஜுவைரியா என்று நபி அவர்கள் வைத்தார்கள். இவைகள் அனைத்தும் எதை காட்டுகிறது என்றால், அந்த பெயர்களின் மூலமாக ஒரு நற்குறி, நற்சகுணம் அவனது வாழ்க்கை துளங்குவதற்கு உள்ளே மறைந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டுகிறார். ஒரு மனிதரை எங்கேனும் ஒரு இடத்திற்கு கவர்னராகவோ அல்லது மார்க்க தீர்ப்பு சொல்வதற்காகவோ ஒரு சஹாபியை அனுப்புவதாக இருந்தால், அந்த சஹாபியின் பெயர் மீது நபி அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். அந்த பெயர் மிக உயர்ந்த பெயராக, அர்த்தமுள்ள பெயராக இருந்தால் அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைப்பார்கள். அப்படி அர்த்தம் சரியில்லாமல் இருந்தால் அவரை விட்டு விடுவார்கள். அந்த அர்த்தத்திலே கோபம் கொள்பவர், வீரம் உள்ளவர், உண்டு இல்லை என்று பார்ப்பவர் என்றெல்லாம் அர்த்தங்கள் இருக்கும் அல்லவா? அடடா, இவர் தீர்ப்பு கடப்பணும்னா சரிப்பட்டு வராது, இவரை அனுப்பிவிட்டால் அங்கு குழப்பம் ஆயிரும், இவர் ஹக்கையே சொன்னாலும், சில பேர் ஹக்கை தான் சொல்லுவார்கள் ஆனால் குழப்பம் வரும்.
சில பேர் உண்மைதான் சொல்லுவாங்க, ஆனா குழப்பம் வரும். நபி அவர்கள் சொன்னார்கள், உனது உண்மையினால் ஒரு குழப்பம் ஏற்படும் என்றிருந்தால் அந்த உண்மை அங்கே தேவையில்லை என்றார்கள் நபிகள் நாயகம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க, அதெல்லாம் யாரையும் நான் கேட்க மாட்டேன். என்கிட்ட எது ஹக்குன்னு பட்டுறதோ அதை ஹக்க அடிச்சு விட்டு நடத்திருக்கேன்னு சில பேர் சொல்லு. அடே பாவா, இப்படி இருக்கிறதுக்கு பேர் இஸ்லாமே இல்ல. அந்த ஹக்கை எப்படி சொல்ல வேண்டும், என்ன வார்த்தைகளால் மாற்றி சொல்ல வேண்டும், அதற்கு மேல் அழகான நெய் தடவி, அதுக்கு மேல் அழகான தேனை தடவி, எப்படி ஒரு பிரெட் தர்றான் அந்த மாதிரி தந்தாத்தான் அது வேலை செய்யும். இல்லைங்க அப்படியே நான் ராவாத்தான் தருவேன்னு சொல்லி கொடுத்தோம் சொன்னா தொண்டையில மாட்டிக்கும், சிக்கிக்கும், கஷ்டத்தை ஏற்படுத்தும். சில பேர் அதை புரிந்து கொள்வதில்லை. நான் என்ன நீங்க சொன்னீங்களோ அதை சொல்லி அதை கொண்டு போய் அப்படியே சொல்லிட்டுங்க. நமக்கு எதுக்குங்க வம்பு, நீங்க சொன்னதை அப்படியே சொன்னா தானே சரியா இருக்கும். நான் அதை மாத்தி சொன்னா நான் குற்றவாளியா போயிடுவேன். அதனால அப்படியே சொல்லிட்டேன். நீங்க அப்படியே சொன்னதுனால என்னங்க ஆச்சு, குடும்பம் ரெண்டா போச்சு. கணவன் மனைவி 2 பேரும் புரிஞ்சுட்டாங்க. நண்பர்களுக்கு மத்தியிலே பிளவு. நபி அவர்கள் அதை விரும்பவும் இல்லை, அதை செய்ய சொல்லவும் இல்லை, கடுமையாக தடுத்தார். எனவே நல்ல வார்த்தைகள் இருக்கல்லவா, அது நற்சகுணம். எனவேதான் இந்த சஃபர் மாதத்திலே துர்ச்சகனம் என்பது கிடையாது, எந்த வகையான பீடை என்பதும் கிடையாது. நபியர் சொன்னால் சஃபர் மாதம் பீடை என்பது கிடையாது என்றார். அப்படி என்றால் பீடை என்று இருக்கிறதா அப்படின்னா நபியவர்களுடைய அந்த அழகான வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. குர்ஆனும் நமக்கு அதைத்தான் சொல்கிறது. ரப்பனுடைய தண்டனை இறங்கிய நாட்களை அல்லாஹ் நஹூசத்தான நாள் என்று சொல்கிறார். فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ رِيحًا صَرْصَرًا فِي أَيَّامٍ نَحِسَاتٍ. நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆது சமூக கூட்டத்தார்களை நாம் அழித்தோமே அந்த நஹூசத்தான நாட்களிலே. யார் சொல்லுவது? அல்லாஹ் சொல்லுகின்றான். எம்முடைய பிடி ஏற்பட்ட நாட்கள், எம்முடைய கோபம் இறங்கிய நாட்கள் இருக்கிறதே, அது நஹூசத்தான நாள் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி தண்டனை இறங்கும் நாட்கள் தான் நஹூசத்தான நாட்கள். சரி, தண்டனை எப்பொழுது இறங்கும் அதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் ஃபஜ்ரை தொழுது கொள்கிறாரோ அன்றைய தினம் அல்லாஹ்வினால் அவர் பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறார். அன்றைய பகல் முழுக்க அவருடைய வேலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஆனால் அதை அப்படியே திருப்பி பார்த்தால், யார் ஃபஜ்ரை தொழவில்லையோ அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து அவர் விலகி விடுகிறார். அன்றைய தினம் அவருக்கு நிகழ்கின்ற நிகழ்வுகளுக்கு அல்லாஹ் பொறுப்பில்லை என்று சொன்னால் அன்றைய தினம் அவரை பொறுத்த மட்டிலும் எந்த தினம் அது நஹூசத்தானது. அல்லாஹ் அந்த நஹூசத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். ஒரு முஃமினுக்கு நாம் இடத்தில் தந்திருந்தால், நாம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி இருந்தால் அன்றைய தினம் நஹூசத்தான தினம். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு காரணமான தினம். அல்லாஹ்வுடைய பிடி எப்படி வேண்டுமானாலும் ஏற்பட்டு விடலாம். மிக கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்களே. எனவேதான் உடல்நலம் சரியில்லாதவரை நீங்கள் சந்தித்தால் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். தஹூர் இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு சுகம் ஏற்பட்டுவிடும், கவலைப்படாதீர்கள். இது போன்ற எத்தனையோ நபர்களுக்கு இதைவிட கடுமையாகவெல்லாம் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய கருணையினால் ஷிஃபாவை பெற்றிருக்கிறார்கள். நிச்சயம் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான். நீங்கள் பள்ளிக்கு வருவீர்கள், எங்களோடு சேர்ந்து நோன்பு திறப்பீர்கள், உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு ஆயுளை அதிகப்படுத்துவான். சொல்லுங்களேன், என்ன குறை வந்துட போகிறது? அதே போன்று நான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி இருக்கிறது, நான் திறந்திருக்கும் கடை என்கிறார். நான் வைத்திருக்கிற இந்த வீடு எப்படி இருக்கிறது, வீட்டை வாங்கினேன், அழகுபடுத்தினேன், எப்படி இருக்கிறது, கட்டி இருக்கிறேன், எப்படி இருக்கிறது, எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க அடிச்சிருக்கிற நேரம் மட்டும் தான் மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல அழகா கட்டி இருக்கீங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு, மாஷா அல்லாஹ், இனிமேல் உங்க வாழ்க்கை சிறப்பு தான், இனி அடுத்தடுத்து நீங்க முன்னேற்றத்தை நோக்கி தான் போறீங்க. சொல்லுங்களேன், கலிமத்துன் தய்யிபா, அழகிய வார்த்தைகள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். இன்னும் எத்தனையோ செய்திகள் இதை சம்பந்தப்படுத்தி சொல்ல வேண்டி இருக்கிறது, நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. அன்பிடிந்த பெரியோர்களே, பள்ளியிலே கொடுக்கப்பட்ட ஃபார்ம், பள்ளியினுடைய தலைக்கட்டு வரிசையிலே சேருவதற்காக இதுவரையிலும் வந்திருப்பது 60 ஃபார்ம்கள் மட்டுமே வந்திருக்கு.
ஆனால் இங்கிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள், ஆனால் திரும்ப கொண்டு வந்து தராமல் இருக்கிறார்கள். வந்து தந்து விடுங்கள். ஏற்கனவே சந்தாவிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட பதிவேற்றம் செய்யப்படுவதற்கு அந்த ஃபார்ம் நிச்சயம் தேவை. எனவே வாங்கி சென்று உடனே கொண்டு வந்து கொடுங்கள். வல்ல ரஹ்மான் நல்லருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.